தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட நேம் அண்ட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் ஆட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற சைட்டோட லிங்க்கும் ப்ராம்ப்டோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். சிங்கிள் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணது நம்மளோட சைட்டு போவீங்க. அங்கே பாட்டமில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் கரெக்டாக இந்த போஸ்ட்டுக்கு வருவீங்க. இங்கே உங்களுக்கு ப்ராம்ப்ட் அண்ட் வெப்சைட் லிங்க் இருக்கும். ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறதுக்கு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண பிறகு மேலே காப்பி ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களோட காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்டை வந்து இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்கிற இந்த யூஆர்எலும் சேர்ந்து வந்திருக்கும். இதே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வரும். அதேமாதிரி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல விஜய் அப்படின்ற இடத்துல உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே கீழே கிரியேட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 15 தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 கிரெடிட் இன்னும் இருக்குது. ஒரு நாளைக்கு 15 கிரெடிட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அகைன் மறுநாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி வந்த பிறகு அந்த இமேஜ் வந்து நான் வியூ பண்ணுறேன். வியூ பண்ண பிறகு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்துறேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்திருக்கோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.